மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் பேச்சுவார்த்தையால் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலக வாயில் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் ஒன்றியக்குழு உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்றது. மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்ன நெற்குணம் கிராமத்தில் நடைபெறும் ஊழலை கண்டித்தும், ஊழலுக்கு துணை போகும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளரை கண்டித்தும், ஊராட்சி மன்ற தலைவர் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்துதல் உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் விக்னேஸ்வரன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டதை அடுத்து திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமதாஸ், ரவி உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் வருகின்ற 12ஆம் தேதிக்குள் முழுமையான கள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அறிக்கை அளிக்கப் போவதாகவும், அந்த அறிக்கையின் விவரத்தை மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடம் விவரத்தை தெரிவிப்பதாகவும் ஒப்புக் கொண்டனர். இதனை அடுத்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது.